2024ஆம் ஆண்டுக்கான யூரோ கப் கால்பந்து தொடர் தொடங்கியிருக்கு. ஜெர்மனியில் நடைபெறும் இந்த தொடர்ல 24 அணிகள் பங்கேற்கின்றன. முதல் போட்டியில ஜெர்மனி அணி 5-1ங்கிற கோல் கணக்குல ஸ்கொட்லாந்தை தோற்கடிச்சு அவங்களோட கணக்க தொடங்கியிருக்காங்க. இந்த தொடருக்கான மொத்த பரிசு தொகையை 331 மில்லியன் யூரோக்கள் வழங்கப்படுறதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்திய மதிப்புல சுமார் 3000 கோடி வழங்கப்படுறதா தெரிவிச்சிருக்காங்க. யூரோ கப்பை வின் பண்ணி சாம்பியன் ஆகும் அணிக்கு 72 கோடியும், 2ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு 44 கோடியும் பரிசாக வழங்கப்பட உள்ளது. மேலும் இதை தொடர்ந்து அரையிறுதிக்கு தகுதி பெறும் அணிக்கு 36 கோடியும், காலிறுதிக்கு தகுதி பெறும் அணிக்கு 22 கோடியும் 38 லட்சமும், ரவுண்ட் ஆஃப் 16ல தகுதி பெறும் அணிக்கு 13 கோடியே 43 லட்சமும், குரூப் ஸ்டேஜ்ல டிரா ஆகும் அணிக்கு 4 கோடியே 47 லட்சமும், குரூப் ஸ்டேஜ்ல வெற்றி பெற அணிக்கு 9 கோடியும் பரிசு தொகை வழங்குறதா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இதை தொடர்ந்து ஒவ்வொரு அணியும் தலா 83 கோடி போட்டி கட்டணம் செலுத்தணும்னு தெரிவிச்சிருக்காங்க. நடப்பு யூரோ கால்பந்து தொடரின் பரிசு தொகையானது 2022ஆம் ஆண்டு நடந்த மகளிர் யூரோ கால்பந்து தொடரின் பரிசு தொகையை விட 20 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற உலகளவில் நடைபெறும் விளையாட்டு செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள ஸ்போர்ட்ஸ் லைஃப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.